ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஓல்ட். இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி. இந்த படத்தில் ஆன்லைனில் வந்த ஒரு ரெசார்ட்டோட ஆடை பார்த்துட்டு சில ஃபேமிலிஸ் அந்த ரெசார்ட்க்கு போயிருப்பாங்க. அந்த ரெசார்ட்டில் ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே ஃபுட் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த ரெசார்ட்டில் இருக்க பீச்சில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ரெசார்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சில ஃபேமிலிக்கு மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு போக சொல்லி சஜஸ்ட் பண்ணுவார். அந்த ரெசார்ட்டோட வேன்லேயே ஒரு 4 ஃபேமிலி மட்டும் அந்த பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போவாங்க. அந்த பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிறப்பயே உள்ளே போகக்கூடாதுன்னு போர்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் இவங்க போவாங்க. இவங்கள இந்த பீச்சிலேருந்து கரெக்டாக 5 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு அந்த வேன் டிரைவர் சொல்லிவிட்டு ஆல்ரெடி ரெசார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட நிறையவே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவார். அந்த பீச்சுக்குள்ளே இவங்க போய் பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ இவங்க வந்த ஃபேமிலிங்களை தவிர. அதனால் நல்லாவே எல்லோரும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமஸான கப்பல் நைட் இந்த பீச்சுக்கு வந்திருப்பாங்க. அதில் அந்த பையன் மட்டும் அந்த பீச்சோட ஓரத்தில் உட்காந்துருப்பான். ஆனால் பொண்ணு காணாமல் போயிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் எதையோ பார்த்து பயப்படுவான். இங்கே காணாமல் போன அந்த பொண்ணோட பாடி தான் கடலோரத்தில் வந்து ஒதுங்கியிருக்கும். எல்லாரும் இந்த பையன்தான் அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு நினச்சிட்ருப்பாங்க. இப்போது அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பாட்டியும் திடீர்னு இறந்து போயிடுவாங்க. இந்த பீச்சுக்கு வந்ததுலேருந்தே நடக்கிறதுலாம் ரொம்ப வியாடாக இருக்கிறதுனால இங்கேருந்து உடனே கிளம்பிடலான்னு எல்லாரும் முடிவு பண்ணி கிளம்புவாங்க. அப்போ தான் இந்த பீச்சுக்கு வரப்போ 5 வயசில் இருந்த பையன் இப்போ 10 வயசில் மாறியிருப்பான். அதே மாதிரி இன்னும் 2 பசங்களும் இங்கே இருந்த கொஞ்ச நேரத்துலேயே 4 வருஷம் ஆன மாதிரி வளர்ந்துருப்பாங்க. இங்கேருந்து ஒரு 2 பேர் வெளியே போக ட்ரை பண்ணியிருப்பாங்க முன்னாடியே. அவங்க ஒரு மலை பாதை வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மலைக்கிட்ட போனோடனே அவங்க தலையில் பயங்கரமாக ப்ரெஷர் வந்திருக்கும். கடலோட ஆழத்துக்கு போனால் வர ப்ரெஷர் மாதிரி. அதனால் அவங்க அங்கேயே மயங்கிடுவாங்க. கண்ணை திறந்து பார்க்குறப்போ அந்த பீச்சில் இருப்பாங்க. அவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சரி, வந்த வழியில் போனால் தான் இப்படி நடக்குதுன்னு எல்லாரும் 2 பேராக பிரிஞ்சு வேறு பக்கம் போக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே ஒரே இடத்த க்ராஸ் பண்ணுறப்போ மயங்கி மறுபடியும் அந்த பீச்சுக்கே தான் வருவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இருக்க ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வருஷம் மாதிரி கடந்து போயிட்டே இருக்கும். இங்கே என்ன தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் இவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும், பெரியவங்க எல்லாருக்கும். இந்த பீச் இப்படி தாங்கிற விஷயம் அந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் இவங்களெல்லாம் மட்டும் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க, இவங்கெல்லாம் இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.